الحمد لله الذي وعد فوقه وأوعد فوقه والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரபு சமாவாசி வல் அருள் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுபவிக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவருடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீகத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வித்தக்குவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 வருட வாழ்க்கையும் வரலாற்றினுடைய பார்வையில் 2 அடிப்படையான பகுதிகளாக நம்மவர்களுக்கு வகைப்படுத்தலாம். அவைகளில் முதலாவது பகுதி அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நுபுவத்துக்கு முன்னால் காணப்படும் 40 வருஷ வாழ்க்கை. இரண்டாவது பகுதி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துக்கு பிற்பாடு காணப்படும் 23 வருட வாழ்க்கை. எனவே ரசூலுல்லாஹினுடைய 63 வருட வாழ்க்கையும் 2 பகுதிகளாக நம்மவர்களுக்கு வகைப்படுத்தலாம். கண்ணியமானவர்களே, மேலும் இந்த 2 பகுதிகளிலையும் இரண்டாவது பகுதியான ரசூலுல்லாஹினுடைய 23 வருட நுபுவத்தினுடைய வாழ்க்கையும் குர்ஆனினுடைய பார்வையில் 2 பகுதிகளாக வகைப்படுத்தலாம். அதில் முதலாவது பகுதி 13 வருட ரசூலுல்லாஹினுடைய மக்கத்து மண்ணினுடைய நுபுவத்துடைய காலம். இரண்டாவது பகுதி அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் காணப்படும் மதீனாத்து மண்ணினுடைய 10 வருட நுபுவத்துடைய வாழ்க்கை. எனவே அன்பு ரசூலுல்லாஹினுடைய 23 வருட நுபுவத்தினுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 விதமான பண்புகளை கொண்ட, 3 விதமான தன்மைகளை கொண்ட, 3 விதமான குவாலிட்டிஸ்களை கொண்ட
வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்து கடமையாக்கினார். அதில் முதலாவது பகுதி அல் இபாதா அல் பதனியா அல் மஹ்பா. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய உடம்பை மாத்திரம் பயன்படுத்தி நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாடுகள். அது 2 வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. முதலாவது தொழுகை, இரண்டாவது நோன்பு. இரண்டாவது பகுதி அல் இபாதா அல் மாலியா அல் மஹ்பா. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய பணத்தை மாத்திரம் பயன்படுத்தி நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாடுகள். அது ஜகாத்தினுடைய இபாதத். மூன்றாவது அல் இபாதா அல் பதனியா வல் மாலியா. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய பணத்தையும் ஒன்றிணைத்து இரண்டையும் பயன்படுத்தி நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அல் இபாதா அல் பதனியா வல் மாலியா என்பதாக அழைக்கப்படும். அது ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய இபாதத்தை போன்று. கண்ணியமானவர்களே, இந்த 4 விதமான வணக்கங்களை, இந்த 4 விதமான இபாதத்துகளை, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், உம்ரா, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 13 வருட மக்கத்து மண்ணினுடைய நுபுவத்துடைய காலத்துல அல்லாஹ் தஆலா 17 மாதங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு இருக்கும் பொழுது, ஒரு வருடமும் 5 மாதமும் அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில முதலாக அகிமிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அல்லாஹ் தொழுகையுடைய இபாதத்தை ரசூலுல்லாஹ் கடமையாக்குறாங்க. கண்ணியமானவர்களே, 17 மாதங்கள் அன்பு ரசூலுல்லாஹ் அவங்க 5 வேளை தொழுகையை மக்கத்து மண்ணில் நபியவர்கள் நிறைவேற்றினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுடைய ஹிஜ்ரத்துடைய அனுமதி அல்லாஹ் கொடுக்கிறான். நபியவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த ரசூலுல்லாஹ் முதலாவது வருடம் கடந்து 2வது வருடம் ஆரம்பமாகி சென்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பணத்தோடு தொடர்பான ஜகாத்தினுடைய இபாதத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு கடமையாக்குறாங்க. கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய இபாதத் கடமையாக்கப்பட்டு பெரும்பாலுமான உலமாக்கள், மெஜாரிட்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ், அது ஷஅபான் மாதத்தினுடைய இறுதி பகுதி, எண்ட் ஆஃப் ஷஅபான், அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு முன்னால் அனுப்பப்பட்ட சமுதாயத்தவர்களில் அது உம்மத்து மூசாவாக இருக்கலாம், உம்மத்து ஈசா, உம்மத்து ஷுஐப், உம்மத்து சாலிஹ், உம்மத்து இப்ராஹிம், அனைத்து நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அதே நோன்பை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு ரமதானுடைய மாதத்தில் விசேடமாக அல்லாஹ் கடமையாக்குறார். இது 2வது வருஷம் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டு ஹிஜ்ரி 3வது வருடம் ஆரம்பம், ஹிஜ்ரி 4, ஹிஜ்ரி 5, ஹிஜ்ரி 6, 7, 8, ஹிஜ்ரி 9வது வருஷம் தான் கண்ணியமானவர்களே இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் 5வது கடமையான வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, ஹஜ்ஜுடைய இபாதத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு கடமையாக்குறார். கண்ணியமானவர்களே, இந்த 4 விதமான அடிப்படையான இபாதத்துகளை, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், உம்ராவுடைய இபாதத், அன்பானவர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு தனித்துவமான ஒரு வணக்கத்தை, ஒரு மனிதனுடைய சிந்தனையோடும் கல்வோடும், ஒரு மனிதனுடைய நஃப்ஸோடும், ஒரு மனிதனுடைய தனிமையோடும் தொடர்பான ஒரு ஆச்சரியமான இபாதத்தை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு முன்வைத்திருக்கிறார். அது தொழுகையும் கிடையாது, அது ஜகாத்தும் கிடையாது,
அது ஹஜ்ஜுடைய இபாதத்தும் கிடையாது, அது உம்ராவும் கிடையாது, அது சதகாவும் கிடையாது, அது ஜிஹாதும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அது தான் நோன்பினுடைய இபாதத்தாக இருக்கிறது. அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா பேசுகிறான் ஹதீஸில் குத்ஸியில. குர்ஆன் வேற, ஹதீஸில் குத்ஸி வேற. அல்லாஹ் கூறுகிறான், குல்லு அமலி இப்னி ஆதம் லஹு. மனிதன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான வணக்க வழிபாடுகள், அது தொழுகையாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ் உம்ராவாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம், அனைத்து வணக்க வழிபாடுகளும் அது அவனுக்குரியது. ஒரு மனிதன் என்று சொல்லுறான், அந்த தொழுகை அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழக்கூடிய தொழுகையாகவும் இருக்கும். கண்ணியமானவர்களே, அது அடுத்த மனிதர்களுக்கு காட்டணும் என்ற நோக்கத்திலையும் சொல்லலாம். ஒரு மனிதர் ஜகாத் கொடுக்கிறாரு, அந்த ஜகாத் ஆகிரத்துடைய நோக்கத்திலையும் ஜகாத்தை கொடுக்கலாம், அல்லது அடுத்த மனிதன் என்னுடைய ஜகாத்தை பார்க்கணும் என்ற சிந்தனையும் ஜகாத்துடைய இபாதத்தை நிறைவேற்றலாம். ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய இபாதத்துக்கு தயாராகிறான், அதுல ஆகிரத்துடைய நோக்கம் இருக்கும். இல்ல அடுத்தவன் என்னை பார்த்து அல்ஹாஜ் என்ற பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் ஹஜ் செய்யலாம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல சியாம், அல்லாஹ் கூறுகிறான், நோன்பினுடைய இபாதத்தை தவிர ஃபஇன்னஹு லீ, நோன்பினுடைய இபாதத் அது எனக்குரியது. எந்த மனிதனும் அவன் நோன்பு நோக்கும் பொழுது அவனுக்கு எக்ஸ் பண்றதுக்கு ஏதா, இன்னைக்கு நீங்க நோம்பா, நான் நோம்பு என்று அவர் மக்களுக்கு முன்னால பொய்ய சொல்லலாம். ஆனா அல்லாஹ் தஆலாக்கு முன்னால அவனுக்கு பொய் சொல்றதுக்கு ஏதா. கண்ணியமானவர்களே, அவனுக்கு எக்ஸ் பண்றதுக்கு ஏதா. ஃபஇன்னஹு லீ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோம்பு என்பது அல்லாஹ்வுடைய ஹதீஸில் குத்ஸியுடைய வார்த்தை எனக்குரியது. இதனால தான் வஅன அஜ்ஸி பிஹி, நோன்புக்குரிய நன்மையை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். எந்த இபாதத்திற்கும் அல்லாஹ் தஆலா நேரடியாக சம்பந்தப்படுவது கிடையாது. அல்லாஹ் கூறுகிறான், நோன்பினுடைய இபாதத்துக்குரிய கூலியை நான் வழங்குகிறேன். கண்ணியமானவர்களே, நாம் அன்றாடம் செய்யக்கூடிய எந்த இபாதத்துகளுக்கும், எந்த அமல்களுக்கும், எந்த வணக்க வழிபாடுகளுக்கும் இந்த சிறப்பம்சம் கிடையாது. இது பாஸ்டிங் மட்டும் தான். இதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவனுடைய சத்தியமாக வல்லதி நஃப்ஸ் முஹம்மதின் பியதிஹி, ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நோன்பாளி அவன் பசித்திருக்கும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாய்வாடை, இன்னும் ஒரு மனிதனை அவன் பேஸ் பண்ணும் பொழுது அவனுடைய வாய் வாடையோடு அவன் பேசுவதற்கு விரும்ப மாட்டான். சொன்னாங்க, அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாய்வாடை இருக்கிறது அல்லவா, ஒரு நோன்பாளி, அது பருவான நோன்பாக இருக்கலாம், சுன்னத்தான் நோன்பாக இருக்கலாம், அப்யவு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், படைத்தவன் அல்லாஹ்விடத்துல கஸ்தூரி வாசத்தை விட ஆச்சரியமானது. எங்களுக்கு அது விருப்பம் இருக்கிறது அன்பார்களே. எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நோன்பினுடைய இபாதத்தை அது ஆச்சரியமான ஒரு இபாதத்தாக நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு முஸ்லிமான மனிதன் அவர் 5 நேரம் கொலை போறாருண்டா ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி சொல்லுறேனோ அதே மாதிரி நீங்க சொல்லுங்க. என்னுடைய தக்பீர், என்னுடைய சலாம், என்னுடைய ருக்கு, என்னுடைய சுஜூத். ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்ற போறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நான் எவ்வாறு ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றிருக்கிறோனோ அவ்வாறு ஹஜ்ஜுடைய இபாதத்தை எடுத்து கற்று நிறைவேற்றுங்கள். கண்ணியமானவர்களே, யாரும் தவறுதலாக புரிஞ்சுவிட வேணாம். இன்றைக்கு எங்களுடைய அழகான இந்த மஸ்ஜிதுடைய சூழலுக்குள்ளால இந்த ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தில் எங்கள்ல 50 ரமதானுடைய மாதங்களை சந்திச்சவங்க நாங்க இருக்கிறோம். 40 ரமதானுடைய மாதங்களை கடந்து வந்தவர்கள் இருக்கிறோம். 25 ரமதானுடைய மாதங்களை சந்தித்தவர்கள் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஆனா இன்னும் நம்மில் அதிகமானவர்கள் ரமதான் மாதத்தினுடைய மகத்துவத்தை புரியல. நம்மில் அதிகமானவர்கள் ரமதான் மாதத்தினுடைய
தனித்துவத்தை புரியாமல் இருக்கிறோம். அன்பு ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில மொத்தமாக நபியவர்கள் 9 ரமதானுடைய மாதத்தை தான் சந்தித்திருக்கிறார்கள். நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால ரசூலுல்லாஹுடைய மொத்த 23 வருஷ நபுவத்துடைய வாழ்க்கையிலையும் வெறுமனே 9 ரமதானுடைய மாதத்தை தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு நாங்க 50 ரமதானுடைய மாதங்களை சந்திச்சிருக்கிறோம். 50 ரமதான், 30 ரமதான், 60 ரமதான். இது மிகைப்படுத்தி கூறவில்லை. இந்த மிம்பர் மேடையை சாட்சியாக வைத்து கூறுகிறேன். நம் மனதில் நாம் கையை வைத்தால் நாம் எந்த அளவுக்கு இந்த ரமதான் மாதத்துடைய மகத்துவத்தை புரிந்திருக்கிறோம். ஒரு மனிதர் ரமதானுடைய மாதத்தை முன்னோக்கும் பொழுது ரமதான் மாதத்தினுடைய நோன்பினுடைய முறைகளை நாம் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறோம். எப்படி சஹர் செய்யறது, எப்படி இஃப்தார் செய்யறது, ரமதான் காலத்தில் பகல் நேரத்தில் எப்படி இருக்கிறது. வெறுமனே தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் நோக்கமல்ல கண்ணியமானவர்களே. தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் நோன்புடைய நோக்கமல்ல. நோன்பு என்றால் என்ன? புகாக்கள் கேட்பாங்க, மாகுவத்தம். ஒருத்தர் டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர் ஒரு சிட்டை எடுத்து டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கிறாரு. நீங்க போய் பிளட் செக்அப் பண்ணுங்க, நீங்க யூரின் செக்அப் பண்ணணும். நீங்க செக்அப் பண்றதுக்கு முன்னால நீங்க ஃபாஸ்டிங் பண்ணுங்க. இத்தனை ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தா தான் அவங்களுக்கு இந்த செக்அப் சக்சஸ் ஆகும். கண்ணியமானவர்களே, அதுவும் ஒரு வகையில் நோன்பு தான். அதுவும் ஒரு வகையில் நோன்பு தான். ஷரீஅத்தினுடைய பார்வையில் நோன்பு என்றால் என்ன? புகாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். நோன்பினுடைய டெபினிஷன் என்ன? அல் இம்சாக்கு அனில் முஃப்திராத் மின் துலூஇல் ஃபஜ்ர் இலா குரூபி ஷம்ஸி மஅ நிய்யா. ஒரு முஸ்லிமான மனிதன் நான் இஸ்லாத்தினுடைய 5 பெரும் கடமைகள்ல ஒன்றான நோன்பினுடைய இபாதத்தை நிறைவேற்றுகிறேன் என்ற நியத்தோட ஒரு முஸ்லிமான மனிதன் ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் நோன்பினுடைய உணர்வோடு இஸ்லாம் எதை தடுத்திருக்கிறதோ அத்துணை விடயங்களும் தன்னை பாதுகாத்து அவன் நோன்பு பிடிக்கிறான். இதுதான் ஷரீஅத்துடைய பார்வையில் சௌம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், உங்களோட கல்வில தக்வா இருக்கு. இதுதான் நோன்பினுடைய நோக்கம். முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துவாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல லஅல்லக்கும் தஜூன் சொல்லல. பசித்திருப்பதற்காக வேண்டி அல்ல நோன்பு. லஅல்லக்கும் தஅஷூன், தாகித்திருப்பதற்காக வேண்டி அல்ல நோன்பு. லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு என்ற இபாதத் கல்வில தக்வா வாரத்துக்காக வேண்டி இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. எவ்வளவு நோன்பு பிடிச்சாலும் இந்த பீரியட் எல்லா வாயிலையும் 38, 39, 33 செல்சியஸ் கஷ்டத்தோட சிரமத்தோடு நோன்பு பிடிக்கிறோம். யாரை பார்த்தாலும் ரமதானுடைய நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பேசிட்டாங்க. இந்த வருஷம் எப்படி நோன்பு பிடிக்க போறோமோ, ரமதான் எப்படி இருக்குமோ. இன்றைய காலையில கூட ஒருத்தர் பேசிக் கொண்டிருந்தார். அவ்வளவு காரசாரமான வெயில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கம்மின் சாயிமின் முஃப்திர், எத்துணையோ நோன்பாளிகள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ஆனா படைத்தவன் அல்லாஹுடைய பேர்ல பார்வையில அவன் நோன்பாளி கிடையாது, அவன் நோன்பாளி இல்ல. அவன் பசித்திருப்பதும் தாகிருப்பதும் மாத்திரம் தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன். அவனுக்கு அதை தவிர வேற எந்த பிரயோஜனமும் கிடைக்கவில்லை. இன்னைக்கு நாங்க 4வது நோன்பு இருக்கிறோம். ரமதானுடைய மாதத்துக்கு முன்னால ஒரு அழகான துவாவை நாங்க ஓதுவோம். பெரும்பாலும் அந்த துவாவை அதிகமானவர்கள் மனநம் செஞ்சிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்த துவா ஷுஅபல் ஈமான்ல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். இறைவா, எங்களுக்கு இந்த ரஜபுடைய மாதத்துல பரக்கத் செஞ்சிரு, ஷஅபான்லையும் பரக்கத் செஞ்சிரு, எங்களுக்கு ரமதான் மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தா. அன்பானவர்களே, இந்த இடத்திலிருந்து நான் பேசுறேன். மஸ்ஜிதுல முன்னால ஜும்மாவுடைய தினத்துல நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எங்களோட மனசுல நாங்க கையை வச்சுக் கொள்வோம். இந்த துஆ ஒரு மனிதன் ரஜபுடைய மாதத்தை அடைகிறது நோக்கம் அல்ல, ஷஅபான அடைவது நோக்கம் அல்ல.
ரசூலுல்லாஹுடைய துஆ, ஒரு முஸ்லிமான மனிதன் அவன் ரமதானுடைய மாதத்தை அடையணும். சென்ற ரமதானுடைய மாதத்துல எங்களோட இதே மஸ்ஜிதில் இருந்து பக்கத்துல சப்ல இருந்து தொழுதவங்க, எங்களோட பக்கத்துல இருந்து தராவி தொழுதவங்க, எங்களோட வித்ரு தொழுதவங்க, எங்களோட கியாமுல்லை தொழுதவங்க, எங்களோட உட்கார்ந்து குர்ஆன் திலாவத் ஓதினவங்க. அன்புக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமான உறவுகளை நாம் இழந்துவிட்டோம். என்னுடைய வாப்பாவாக இருக்கலாம், என்னுடைய தாயாக இருக்கலாம், என்னுடைய குழந்தைகளாக இருக்கலாம், என்னுடைய சகோதரர்களாக இருக்கலாம், என்னுடைய குழந்தைகள் சகோதரிகள் என்னுடைய பக்கத்து வீடு. கடந்த ரமதானுடைய மாதத்தில் இருந்தவங்க இந்த ரமதானுடைய மாதத்தில் இல்ல. அடுத்த ரமதானுடைய மாதத்தை நாங்க சந்திக்கும் பொழுது நாங்க இந்த இடத்துல இருப்போம் எங்களுக்கு தெரியாது. அதிகமானவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். கடந்த ரமதானுடைய மாதத்தை சிறப்பாக நோன்பு நோற்றவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் அவர்கள் நோன்பு நோற்றுக்கு ஏறா அவங்க நோயாளி. என்னோட குடும்பங்களே பார்க்கலாம் தெரியுமாவர்களே. எனவே ஒரு முஸ்லிமான மனிதன் எப்பொழுது ரமதானுடைய மாதத்துக்குள்ள நுழைகிறானோ, குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். ஏ மனிதர்களே, யாரெல்லாம் ரமதானுடைய மாதத்துக்குள்ளால் காலெடுத்து வைக்கிறீர்களோ, குர்ஆனுடைய கட்டளை உங்கள ஒவ்வொருவரும் நோன்பு நோட்பதை இஸ்லாம் வாஜிபாக்கி இருக்குது. அதிகமானவங்க கேட்பாங்க, ஹஜ்ரத் எனக்கு நோன்பு வாஜிபா, எனக்கு நோன்பு கட்டாயமா? கண்ணியமானவர்களே, 6 நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த 6 நிபந்தனைகள் யாரிடம் இருக்கிறதோ அவன் தன்னை நோம்பிலிருந்து விடுவிக்க முடியாது. அல்லாமா ஷிர்பீனி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய முஹஸ்ஸம் என்ற கிராஸ்ல அல்லாமா ஷிராஸ் ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துறாங்க, ويتحتم وجوب ذلك على كل مسلم بالغ عاقل طاهر قادر مقيم. இந்த 6 நிபந்தனைகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு நோன்பு விடுறது கேடா. அதுல முதலாவது நிபந்தனை அவன் முஸ்லிமாக இருக்கணும். ஒரு மாற்று மத சகோதரனுக்கு நோன்பு கடமை இல்லை. 2வது பருவ வயது அடைஞ்சிருக்கணும். 5 வயது குழந்தைக்கு நோன்பு கடமை இல்லை. ஆனா இன்றைக்கு அதிகமான தாய் தகப்பன்மாரும் தவறு விட்டுறோம். நாங்க 7 வயது ஆனா இஸ்லாம் சொல்லுதோட குழந்தைக்கு நீங்க தொழ வைங்க. 10 வயதாகியும் குழந்தை தொழாவிட்டால் ஹதீஸ் கூறுகிறது அவனுக்கு பனிஷ் பண்ணுங்க. இந்த மார்க்க சட்டம் ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், இது தொழுகைக்கு மட்டுமல்ல நோம்பிக்கும் தான். 7 வயது குழந்தை அடையும் பொழுது அந்த குழந்தைக்கு நோம்புடைய அந்த பிரதிபலிப்பை கொடுக்க வேண்டும். 10 வயதாகியும் குழந்தை நோன்பு பிடிக்காவிட்டால் தொழுகைக்கு அடித்து தொழுவிப்பது போன்று அந்த குழந்தையை பனிஷ் பண்ணி அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். இன்றைக்கு 25 வயது வாலிபர்களை வெளியே அனுப்புறாங்க. மோஸ்ட் ஆஃப் தேம் 18 வயது 19 20 அவங்க நோன்பு பிடிப்பாங்க. ஒரு 3 hours அவங்களுக்கு தாக்கி பிடிக்கிறது. 3 hours 5 மணித்தியாலங்கள் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்களா? அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, பெற்றோர்களே, நாம் நம் குழந்தைகளுக்கு நாம் அவர்களுடைய சிறு பருவத்தில் கொடுக்காத தர்பியத் இது. ஹதீஸ் கூறுகிறது 7 வயதில் குழந்தைக்கு நோன்புடைய தர்பியத்தை கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனா பருவ வயது இல்லாத குழந்தைகளுக்கு நோன்பு கடமை இல்லை. 3வது கண்ணியமானவர்களே, புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்கணும். மென்டலி அஃபெக்ட் ஆகினா அவனுக்கு தொழுகையும் கடமை இல்லை, நோம்பும் கடமை இல்லை. இந்த 3 நிபந்தனைகளையும் இஸ்லாம் தொழுகைக்கு முன்வைத்திருக்கிறது, நோம்பிற்கு முன்வைத்திருக்கிறது, ஹஜ்ஜுக்கு முன்வைத்திருக்கிறது, உம்ராவுக்கு முன்வைத்திருக்கிறது. ஆனா 4வது ஒரு நிபந்தனை இருக்குது. நிறைய பேர் இதைத்தான் கேட்பாங்க, நோன்பு பிடிப்பதற்கு உடம்பில் சக்தி இருக்க வேண்டும். உடம்பில் சக்தி இல்லாதவர்களுக்கு நோன்பை விடலாம். மார்க்க அறிஞர்கள் உடம்பில் சக்தி அற்றவர்கள் யார்? 2 வகையான சமூகத்தில் இருக்கிறார்கள். அதில் முதலாவது நிரந்தரமான முறையில் அவருக்கு நோம்பு பிடிக்க முடியாதவர்கள். நோம்பே பிடிக்கிறதுக்கு ஏதா 2 பேர் இருக்கிறாங்க. முதலாவது வயோதிபர், 2வது நிரந்தரமான நோயாளி. டாக்டர் சொல்லிட்டாரே
உங்களுக்கு இதுக்கு பின்னால நோம்பு பிடிக்கிறதுக்கு ஏலாம் இந்த மெடிசனை நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணணும். இஸ்லாம் சொல்லுதோ இந்த 2 பேருக்கும் நோம்ப விடலாம், தாராளமா விடுங்க. ஆனா நோன்பை விட்டுவிட்டால் குர்ஆன் பேசுகிறது வஅலல்லதீன யுஸீபூனஹு ஃபித்யத்து தஆமு மிஸ்கீன். அவர்கள் நோன்பை விட்டதற்கு பகரமாக ஒவ்வொரு நாளும் ரமதானுடைய நோன்பில் மொத்தமாக 29 நோம்பண்டா 30 நோம்பண்டா ஒவ்வொரு நாளைக்கும் ஃபித்யா 600 கிராம் அரிசி கொடுக்கணும். முடியாதவங்க, இது வீட்டில் இருக்கக்கூடியவங்க இது பொறுப்பு. என்னுடைய வாப்பா நோன்பு பிடிச்சலாட்டி அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கம் அனுமதி கொடுக்குது. ஆனா நீங்க ஃபித்யா கொடுக்கணும், நீங்க ஃபித்யா கொடுக்கணும். கனிமகளே, 2வது பகுதி தான் நோம்புடைய காலத்துல திடீரென்று அவருக்கு நோய் வந்தது, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட்டாரு. 2 மாதம் பெட் ரெஸ்ட். இஸ்லாம் யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்ல. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். நோன்பு அவங்களுக்கு விடலாம், ஆனா அடுத்த ரமதானுடைய நோன்பு வாரத்துக்கு முன்னால விட்ட அனைத்து நோன்புகளையும் கவா செய்யணும். யாரும் இது விலக்கு இல்லை. கனிமர்களே, 5வது நிபந்தனை தான் அது பெண்ணோடு தொடர்பானது. உடம்பு பரிசுத்தமாக இருக்கும் நோன்பு பிடிக்கிறதுக்கு. இதை நாங்க ஷேர் பண்ணலாம் அவர்களுக்கு, வீட்டாளர்களோட. மாதவிடாய் வரக்கூடிய பெண், அல்லாஹ் மாதாந்தம் ஒரு பெண்ணுடைய உடம்பில் இயற்கையாக மென்சஸ் பீரியட் கொண்டு வச்சிருக்கிறான். அந்த கால பகுதியில் நோன்பு நோட்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது, கொள்கையும் ஹராமாக்கி இருக்கிறது. ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்து விட்டால் பர்த் பிளட் வருது, அவளுக்கு கூடின 60 நாள் வரும். அந்த காலத்துல நோவு பிடிக்கிறது இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. ஒரு பெண் கர்ப்பமாகிட்டா, கன்சியூவ் ஆகிட்டா, வயிற்றுல குழந்தை இருக்கிறது, அவளுக்கு நோம்ப விடலாம் விரும்பினார். குழந்தைக்கு பால் கொடுக்கிறார், விரும்பினால் நோன்பை விடலாம். சில பெண்கள் என்ன செய்வாங்கண்டா, ரமதானுடைய காலத்துல எல்லா நோன்பையும் நாங்க பிடிக்கணும் என்று அல்லாஹ் இயற்கையாக ஒரு பெண்ணுடைய உடம்புல வைத்திருக்கக்கூடிய அந்த மென்சஸ் பீரியட சில டேப்லெட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுவாங்க. மார்க்கம் அதை கஷ்டப்படுத்தல. அல்ஹம்துலில்லாஹ் 10 நாட்கள் அது மென்சஸ் வந்தாலும் அவர்களுக்கு அந்த நோன்பை விட்டுட்டு அது அடுத்த ரமதானுடைய மாதத்துக்கு முன்னால இந்த பெண்கள் தங்களுடைய நோன்பை கதா செய்யறதுதான் இஸ்லாம் எங்களுக்கு வழியாகுது. பெண்களுக்குரியது கண்ணியமானவர்களே. 6வது நிபந்தனை முகீம். நோன்பு என்பது ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்குத்தான் நோன்பு கடமை. ஒரு மனிதர் பிரயாணியாக மாறிட்டாரு, முசாஃபிர். பிரயாணி என்றால் அவர் அன்றைய நாள் நோன்புடைய தினத்தில் அவர் ஊருடைய எல்லையை கடந்து 89 கிலோமீட்டர் அல்லது 56 மைல் கொண்ட ஒரு பிரயாணத்தை ஆரம்பம் செஞ்சுட்டாரு. சுபகுக்கு முன்னால ஊருடைய வெல்கம் போர்டை கடந்துட்டாரு. இப்போ முக்கியம் இல்ல, ஊர்வாசி இல்ல, இப்ப பிரயாணி. எங்களுக்கு ஹதீஸ் சொல்லுது, உங்களுக்கு பிரயாணம் இருந்தா உங்களுக்கு தாராளமா நோன்பு விடலாம். சிலவங்க சொல்லுவாங்க, ஹஜ்ரத் எங்களுக்கு சொந்த வாகனங்கள் இருக்குது, எங்களுக்கு டிராவல் பண்ணும் பொழுது எந்த பிரச்சனையும் மாறதில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க நோன்பு பிடிக்கிறது சிறந்தது. இல்ல இல்ல, எனக்கு பிரயாணத்தில் இருக்கும் பொழுது நோன்பு பிடிக்கிறது கஷ்டமண்டா, எனக்கு நோன்பு விடலாம். அன்பாளர்களே, இந்த 6 பேருக்கு தான் இஸ்லாம் நோன்பை கடமையாக்கியிருக்கிறது. இந்த 6 பேரை தவிர ரமதானுடைய காலத்தில் இந்த பூமிக்கு மேலான அது எந்த கிராமமாக இருக்கலாம், எந்த பிரதேசமாக இருக்கலாம், எந்த தேசமாக இருக்கலாம், இந்த 6 பேரை தவிர நோன்பை விடுவதற்குரிய அனுமதியை இஸ்லாம் எந்த மனிதனுக்கும் கொடுக்கல. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். நாங்க இதுல பேச வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. ரமதானுடைய காலம் கண்ணியமாக கண்ணீர் விட்டு சிந்த வேண்டும். முந்தைய காலத்துல பழைய மக்கள் சில பண்புகள் இருக்குது, அவங்க நோன்பை விடுவாங்க தான். இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கும், நோன்பை விடலாம். வீட்டுக்குள்ளால் ஒரு தாய்க்கு மாதவிடாய் வந்திருக்கும், அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு நான் மாதவிடாய் நான் வந்திருக்கிறது, நோன்பை விட்டிருக்கிறேன் என்பதாக காட்ட மாட்டாங்க. குழந்தைக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பசார பாருங்க, அது அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, நடு பசார்ல
ஹோட்டல்ல உட்கார்ந்து டீ சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க. நடு பஜார்ல இருந்து ஷார்ட்டிஸ் எடுத்து கடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு வெட்க சுபாவம் என்பது கிடையாது. ரசூலுல்லாஹி ஹதீஸ், இதாலம் தஸ்தஹி ஃபஸ்தமாஷிஸ், ஏ மனிதா, பாவத்தை செய்யும் பொழுது உனக்கு வெட்கம் என்பது இல்லாவிட்டால் விரும்பியதை இந்த உலகத்தில் செய்து கொள். அப்படியா உணர்வு தான் நிறைய பேர். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். கனிமார்களே, எங்களோட கதவை தட்டி ஒரு ஆணோ பெண்ணோ எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தாங்கடுக்கு சொல்லி ரமதானுடைய காலத்துல கேட்டாலும் நல்ல நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அவர்களுடைய உடம்புல எனர்ஜி இருக்குது நோவு பிடிக்கிறதுக்கு. எங்கட வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய தண்ணி கப்பை எடுத்து அந்த ஆணுடைய பெண்ணுடைய கையில கொடுப்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. சட்டம் மற்ற விடயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க வேலைக்கு போறோம், சரியான கஷ்டம் எங்களுக்கு, நோம்ப விடவா? அன்பானவர்களே, மார்க்க சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். வேலைக்கு போறவரே அவர் நோன்பை பிடித்து விட்டு தான் வேலைக்கு போகணும். அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நோன்பு கஷ்டமாக மாறிவிட்டால் இஸ்லாம் தாராளமாக அந்த நோன்பை விடுவதற்குரிய அனுமதியை கொடுக்குது. அவர் சுபக நேரத்திலிருந்து நோன்பை விட்டு போறது கேளா? நோன்பை பிடிச்சிட்டு தான் அவர் போகணும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நாங்க எங்கட உறவுகள், எங்கட குழந்தைகள், எங்கட குடும்பங்களை நாங்கள் அவதானிச்சு பார்ப்போம். எனவே ஒரு மனிதர் அவருக்கு நோன்புடைய கடமையை எல்லாம் முன்வைச்சுட்டா அவர் என்ன செய்வார்? அடுத்த கட்டமாக தொழுகைக்குள்ளால போகணும்டா சலாம் கொடுக்கும் வரைக்கும் 19 தொழுகையுடைய வாஜிபுகளை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. நோன்பை நோக்கக்கூடியவர்கள் இஸ்லாம் 2 விதமான வாஜிபுகளை முன்வைத்திருக்கிறது. அர்கானுஸ் ஸௌம், நோன்பினுடைய வாஜிபுகள் 2. முதலாவது அந்நியா, இரண்டாவது அல் இன்சாஃப் அல் முஃப்திராத். நோன்பு பிடிக்க கிட்ட எங்களுக்கு நோம்பினுடைய உணர்வு எங்களுக்கு வரணும். இதுக்கு நிறைய பேர் விட்ட ஒரு சுண்ணத்தான் சஹருடைய சுன்னத். கண்டிப்பாக நோன்பை பிடிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஹதீஸ், இதுக்கு அதிகமானவங்க பட்டை நோய் கொடுப்பாங்க. தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸஹூரி பரக்கா. நீங்க சஹருடைய உணவை உட்கொண்டு நீங்க நோன்பு பிடிங்க. இது ஆகப்பெரிய சுன்னத். நோம்புல எங்களுக்கு ஒன்றுமே இல்லாத வீட்டுல கண்டிப்பாக உண்மையிலே எங்கட ஊராக இருக்கலாம், நாச்சாத விசாரிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வீடுகள்ல நோம்ப பிடிக்கிறதுக்கு, இஃப்தார் செய்யறதுக்கு, சஹர் செய்யறதுக்கு வீட்டுல ஒரு சுண்டு அரிசி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எனக்கு அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்தானண்டா ஒரு 5 கிலோ அரிசி பேக கொண்டு போய் கொடுத்தா அவங்க நிறைய சந்தோஷப்படுவாங்க. இந்த ஊர்லயும் அதிகமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுன்னத் என்ன தெரியுமா? வலவு பிஜூஅத்திமா, ஒரு மிடல் தண்ணியை குடித்தாவது சஹருடைய உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள். சஹருடைய உணவு அன்பாளர்களை ஆகப்பெரிய வழக்கத்தில் இருக்கிறது. லா தஸாலு பி உம்மத்தி, லா தஸாலு உம்மத்தி பிகைர். என்னுடைய உம்மத் நலவுல இருக்கிறாங்க. சஹருடைய உணவை அவர்கள் சாப்பிடும் காலம் எல்லாம். ஆனா சஹருடைய உணவை நாங்க எப்ப சாப்பிடணும்டா? நாங்க 12 மணிக்கு சாப்பிடுறது இல்லை, நாங்க 2 மணிக்கு சாப்பிடுறது இல்லை. அலசு சொல்லுவாங்க, நபியவங்க சஹருடைய உணவை சாப்பிட்டுட்டு நபியவங்க எழும்பி போவாங்க. சுபகுடைய அதானுக்கும் ரசூலுல்லாஹுடைய சஹருடைய உணவுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 50 குர்ஆனுடைய வசனங்கள் ஓதக்கூடிய அளவு பிரமாணம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் சஹர் உணவுக்கும் சுபகுடைய அதானுக்கும். அன்பாளர்களே, ஆகப்பெரிய வரக்கத்தில் இருக்கிறது சஹர் உணவுல. சஹருடைய உணவை சாப்பிட்டதுக்கு பின்னால்தான் அவர் அழகான முறையில நியத்து வைத்துக் கொள்வார். நியத்து என்பது நாவால வார ஒன்று இல்ல, நியத்து என்பது கல்வால வரக்கூடிய ஒன்று. எங்க கல்வால ரமதானுடைய நோம்பை நாம பிடிக்கிறோம். எந்த மனிதர் ரமதானுடைய அன்றைய நைட் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மல்லம் யுபய்யித்து சியாம ஃபலா சியாமலா. ஒரு மனிதர் இரவு நேரத்தில் நியத்து வைக்கலாட்டி அன்றைக்கு ஒரு நோம்பு இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மகரிபுக்கு தூங்கிட்டாரு. டயர்ட்ல சுபஹுக்கு பின்னால தான் எழுப்பினாரு. நியத்துடைய சந்தர்ப்பம் கிடைக்கலாட்டி அவருக்கு அன்றைக்கு நோம்பு இல்லை. ஆனா அவர் நோம்பாளியாக இருக்க வேண்டும். அவர் பின்னால் அந்த நோம்பை சதா செய்யணும். அவருடைய நியத்தின் பொழுதும் ரமதானுடைய நோன்பை பிடிக்கிறேன் என்ற நியத்தோடு பிடிக்க வேண்டும்.
துஹருடைய தொழுகை சொல்லுகிறேன், அசருடைய தொழுகை சொல்லுகிறேன், மகரிபுடைய தொழுகை சொல்லுகிறேன். நோம்பிலும் எத்தனையோ வகை இருக்கிறது. ரமதானுடைய நோம்பு பிடிக்கிறேன். இது ஹதீஸ் அல்ல, எங்களோட புத்தகாக்கள் அழகான முறையில் வகைப்படை தந்திருக்கிறாங்க. நீங்க இந்த துவாவை நீங்க ஓதிக்கோங்க. நவைத்து ஸௌமகதின் அன் அதாஇ ஃபர்தி ரமதானி ஹாதிஹி ஸனத்தில் இல்லாஹி தஆலா. ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு துவா. சுப்ஹானல்லாஹ். அன்பான பெரியோர்களே, ஒரு முக்கியமான பகுதி இருக்குது, நிறைய பேரில் தவறோடக்கூடிய பகுதி. சுபகுடைய அதான் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் வீட்டுல வயோதிபர்கள் சொல்லுவாங்க, இன்னும் தண்ணியை குடிச்சிருக்க மாட்டோம், நாங்க இன்னும் சாப்பாடு முடிந்திருக்காது, சுபகுடைய அதான் ஸ்டார்டிங். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மூத்தோர்கள் சொல்லுவாங்க, அதான் முடிவதற்கு முன்னால் அவசரமாக நீ தண்ணீரை குடித்துக் கொள், அவசரமாக சாப்பாட்டை முடித்துக் கொள். தவறு கண்ணியமானது. குர்ஆன் எங்களோட பேசுது, குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அப்யத் மினல் ஹைத்தில் அஸ்வத் மினல் ஃபஜ்ர். சுபகுடைய அதான் சத்தம் கேட்டுட்டா என்னுடைய வாய்க்குள்ள இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துவாங்க, கிதாபுல் உம்முல ஒரு தொட்டு கவலம் உணவு இருந்தா அதானுடைய சத்தம் கேட்கிறதோட அதை துப்பிட்டாரண்டா அவருக்கு அன்றைக்கு நோம்பு. துப்போ அல்லது விழுங்கி விட்டால் அவர் அன்றைய தினம் நோம்பு கிடையாது. இதனால தான் கேலண்டர்ல பார்க்கலாம், சஹர் எண்ட், சஹர் எண்ட். அந்த சஹர் முடிவுல நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம். சஹர் முடிவு கனிவாளர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நிய்யத்தோட நான் இன்றைக்கு என்னுடைய குத்துபாவை ஃபிக்ஹாக ஆக்கிக் கொண்டிருக்கிறேன். ஃபதீலத் அல்ல, முழுமையாக ஃபிக்ஹ், நோன்பினுடைய சட்டதிட்டங்கள். ஒரு மனிதர் நிய்யத்தோட ரமதானுடைய நோம்புக்குள்ளா நுழைந்து விட்டார், சுப்ஹானல்லாஹ், அன்றைய தினம் பகலுடைய நேரம் அதிகமான விடயங்களை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. ஒரு முஸ்லிமான மனிதன், ஒரு மனிதனுடைய உடம்பில் 5 விதமான துளைகள் இருக்கின்றன. இட் இஸ் கால்ட் மன்ஃபத் மக்தூம். அது சொல்லுவாங்க அரபுல மன்ஃபத் மக்தூம். 5 துளைகள் இருக்குது. அவருடைய மூக்கு, அவருடைய காது, அவருடைய வாய், அவருடைய முன்துவாரம், பின்துவாரம். இந்த 5 துளைகளுக்குள்ளான அது ஒரு சிறிய ஒரு பொருளாக இருக்கலாம், அது சிறிய ஒரு கடுகுமணியாக இருக்கலாம். அந்த மனிதனுடைய உடம்புக்குள்ளால் போனா கனிமகளே அவருடைய நோன்பை முடித்து விடும். ஒருத்தர் ரமதானுடைய காலத்துல காதல டிராப்ஸ் போடுறாங்கண்டா, மறந்து ஊத்துறாங்கண்டா. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி மின்ஹாஜு தாலிபில் சொல்லப்படுத்துறாங்க, அத்தக்தீரு ஃபீ பாஸில் உதுனி முஃப்திர். டிராப்ஸ் பாவைக்கேல நோம்பு முடிச்சுங்க. நோம்புடைய காலத்துல பட்டன் பட்டை எடுத்து காதுக்குள்ள போடுறாரு. இமாமுனா ஷிர்பி ரஹ்மத்துல்லாஹி முகரில் முஹ்தாஜ் தெளிவுபடுத்துறாங்க, வலவ் அத்ஹல ஃபீ உதுனிஹி ஊதன். காதுக்குள்ள போடுறாரு ஒரு பிக்சர், காதுக்கு அடிப்பக்கத்தில் போன நோம்பு முடிச்சிரும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நோம்பு முடிக்கிறோம். நோம்புடைய சந்தர்ப்பத்தில் அத்தர் போன்ற வாசனை திரவியங்கள், சோப்கள், வாசனை கிரீம்களை பாவிப்பது நோம்ப முறிக்காது என்றாலும் இப்னு ஹஜர் ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹி மன்ஹஜுல் கவீம் என்ற கிரந்தத்தை தெளிவுபடுத்துறாங்க, வயுசன்னு தர்கு ஷஹவாத்தில் முபாஹா. நோம்புடைய காரியங்களை நாங்க இவ்வாறான எங்களை அலங்கரிக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து கொண்டா மிச்சம் நல்லோம். ஹஜ்ரத் அன்றைக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு, என்ற மூக்குக்குள்ளால் இருந்து பிளீட் ஆகுது, ரத்தம் வருது, நோம்பு முடியுமா? நோம்பு முடியாது. ஒரு மனிதர், அதிகமானவங்க சமூகத்தில் இருக்கிறாங்க, வீசிங் நோயால பாதிக்கப்பட்டவங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் சுத்தப்படுத்தணும். அவங்க இன்ஹேலர் என்ற ஒரு கருவியை பாவிப்பாங்க, அது அவங்களுடைய வாய்க்கு முன்னால வந்து பிரஸ் பண்ணுவாங்க. எங்களோட மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க, இன்ஹேலர் என்ற கருவியை அந்த நோயாளி பயன்படுத்தும் பொழுது அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். காரணம், அந்த இன்ஹேலர் என்ற கருவிக்குள்ளால் 3 விதமான பதார்த்தங்கள் இருக்கிறது. முதலாவது நீர், 2வது ஆக்சிஜன், 3வதாக அந்த வைத்திய அந்த குறிப்புகள் இருக்கிறது, வைத்திய பதார்த்தங்கள். அதை பிரஸ் பண்ணிட்டாருண்டா உடம்புக்குள்ள அதை ஸ்ப்ரெடிங் ஆகும், நோம்பு முடிச்சு. நோம்புடைய காலத்துல பிரஷ் பண்ண இயலுமா? டூத் பேஸ்டோட பிரஷ் பண்ண இயலுமா? நோம்புடைய காலத்துல பிரஷ் பண்ணலாம், மிஸ்வாக் செய்யலாம், அது எந்த பிரச்சனையும் இல்ல. டூத் பேஸ்ட் போட்டு நாங்க பிரஷ் பண்ணுவோம்டா அந்த டூத் பேஸ்ட் உடைய பிரதிபலிப்பு நம் தொண்டையை தாண்டி விட்டால் நோம்பு முடிச்சிரும். ஆனா கண்ணியமானவர்களே, மிஸ்வாக்காக இருக்கலாம், பிரஷ்ஷாக இருக்கலாம். நோம்புடைய காலத்துல 12 மணி பாஸ் ஆகிட்டா எங்கட பாஷையில சொல்றது, எந்த மனிதனும், முஸ்லிமான மனிதனும் நோம்பு பிடித்தவன் மிஸ்வாக் செய்வதையும் பிரஷ் பண்ணுவதையும் இஸ்லாம் மக்ரூஹ் ஆக்கியிருக்கிறது. அது ஏன் சொல்லுங்க பாக்க,
எங்கட வாயிலிருந்து வரக்கூடிய வாடைய இல்லாமல் ஆக்குறது அல்லாஹ் விரும்பல. பகல் நேரத்துக்கு பின்னால மிஸ்வாக் செய்த மக்கள் சுப்ஹானல்லாஹ். அன்பார்களே, கண்ணுக்கு மருந்து ஊற்றலாம், கண்ணுக்கும் உடலுடைய உட்புறத்துக்கும் எந்த சம்மதம் இல்லை. சுர்மா போன்றவைகளை பாவிக்கலாம். ஆனா எனக்கு பகாக்கள் தெளிவுபடுத்துவாங்க, சுர்மா போடாம இருந்த மிச்சம் நல்லம். ஒரு மனிதர் பிளட் செக்அப் பண்ண போறாரு, பிளட் செக்அப் பண்ணலாம். ஒரு மனிதர் ஹிஜாமத் செய்ய போறாரு, ஹிஜாமத் செய்யலாம். ஆனா ஹிஜாமத் செய்வதன் மூலமாக கப்பிங் பண்றதான உடம்புல பலகீனம் ஏற்படும் என்று இருந்தால் அவரை தவிர்த்து கொள்வது நல்லம். ஒருத்தர் இன்ஜெக்ட் பண்ணிடுமா? 2 வகையான இன்ஜெக்ஷன் இருக்குது. முதலாவது அவருடைய தோளோடு மாத்திரம் தொடர்பான இன்ஜெக்ஷன். அது அடிச்சாரண்டா அந்த இடம் திமித்து போகும். அந்த இன்ஜெக்ஷன் பாவிக்கலாம். ஏனைய நரம்போடும் நாணங்களோடும் சம்பந்தப்படக்கூடிய எந்த இன்ஜெக்ஷனையும் ரமதானுடைய காலத்தில் பாவிச்சா எங்களுக்கு நோவு முடிஞ்சிடும். அது பாவிப்போம் கட்டாயம் இருந்தால் பாவிக்கலாம். பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த நோம்பை கதா செய்யலாம். அன்புக்குரியவர்களே, அதிகமான மார்க்க சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் பகலுடைய நேரங்கள் கடக்கும் பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்லி முடிச்சு சொல்றேன். நாங்க எவ்வளவு நோவு பிடிச்சாலும் எங்கள்கிட்ட இருக்கிற சில மோசமான பண்புகள் அது நானாக இருக்கலாம். பொதுவாக பேசுகிறேன். கண்ணியமானே, நாங்க அடுத்தவங்களை பத்தி பேசுறது நாங்க விடுவோம், அடுத்தவங்களோட பேச்சு நாங்க விடுவோம், பொய் என்ற மோசமான குணத்தை விட்டு விடுவோம். நோம்புடைய காலம் என்பது முழுமையாக குர்ஆனுக்குரிய மாதம். அதிகமான முஸ்லிம்களுடைய காலம் இன்றைக்கு போன்லையும் டெலிவிஷன்லையும் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் இசையை விட தயார் இல்லை, இன்னும் மியூசிக் விட தயார் இல்லை, இன்னைக்கு பேஸ்புக் விட தயார் இல்லை, இன்னும் சோசியல் மீடியா விட தயார் இல்லை. எங்களுக்கு எத்தனை அவர்ஸ் நோம்பு பிடிக்கலாம். நோம்பு பிடிச்சி அவருடைய கையில இஃப்தார் வரைக்கும் மொபைல் போன் தான் இருக்கிறது. அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. நோம்புல எந்த தேவையும் கிடையாது. கனிமகளே, சதகாவுடைய பகுதிக்கு முக்கியத்துவம் செலுத்தும். அது சஹராக இருக்கிறார், இஃப்தாராக இருக்கிறார். எங்களை ஊரை பொறுத்து மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ பேர் தேவைகள் இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு நோன்பு திறந்து வச்சுட்டு வந்தா அது ஆரவாரமாக நோன்பு திறக்க வைப்பது கட்டாயம் இல்லை. இன்னைக்கு அதிகமான இடங்கள்ல இஃப்தார் செய்யறாங்க, அதிகமான உணவுகள் வீணடிக்கப்படுகிறது. அது இஃப்தாரை விட நாங்கள் செய்யக்கூடிய ஆக மோசமான பாவமாக வாழ்வு. இஃப்தார் ஒரு பக்கம் இருக்கிறது. வீட்டுக்கு கூப்பிட்டு ஒருத்தருக்கு இஃப்தார் கொடுக்கிறது அல்லது ஒரு பெக்க தயார் செஞ்சு வீட்டுக்கு போய் கொடுத்துருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மனிதர் இஃப்தார் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் எனக்கு தருமா, அந்த நன்மை அல்லாஹ் எனக்கு தருமா. மக்ரிபுடைய நேரம் அதான் கேட்டவுடன் கண்ணியமானவர்களே சஹரை பிற்படுத்த வேண்டும், இஃப்தாரை நாம் அவசரப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஅஜீலுல் இஃப்தார் தஅஜீலுல் ஃபித்ரா. எந்த அளவுக்கு இஃப்தாரை நாம் உட்படுத்தணுமோ அதான் கேட்ட உடனே எங்கட வாய்ப்புள்ளால முதலாவதாக ஈட்ட பழத்தை வைக்க வேண்டும். ஆக சொல்லுங்க, அதுக்கு பின்னாலே என்ன உணவுகள். அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தார் செஞ்ச பிற்பாடு அழகான துவா இருக்குது. நிறைய பேர் துவா மறந்துடுவாங்க. இந்த ஹதீஸ்ல இருக்கக்கூடிய துவா நாம மனதில் செஞ்சு கொள்வோம். அல்லாஹும்ம லக சும்து வஅலா ரிஸ்கிக அஃதர்து ذهب الظمأ وبتلت العروق وثبت الأجر إن شاء الله. இது ஹதீஸ்ல வந்த அழகான துஆ. அல்லாஹும்ம லக சும்து, யா அல்லாஹ் நான் நோன்பு பிடிச்சேன். வஅலா ரிஸ்கிக அஃதர்து, நீ தந்த ரிஸ்கை பயன்படுத்தி நான் இஃப்தார் செஞ்சேன். ذهب الظمأ, என்னுடைய தாகம் தீர்ந்து விட்டது. وبتلت العروق, என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் நடைந்து விட்டது. இறைவா, என்னுடைய கூலியை எனக்கு தந்தது, எனக்கு அது கூலியை தந்தது. அழகான இந்த துஆவை நாங்கள் மனதில் சொல்லிக் கொள்வோம். இனிமார்களே, எனவே ரமதான் மாதத்துடைய முதலாவது ஜும்மா இது. இன்னும் 4 ஜும்மாக்கள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் எந்த உறுதியோட இந்த 4 நோன்புகள் நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் அதே கான்பிடன்ஸோட வரக்கூடிய அத்துடைய நோன்புகளும் எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்கள் விடக்கூடாது. அன்றைக்கு ஒரு இடத்துல ப்ரோக்ராம் போகணும்னு சொன்னார் ஒருத்தர். நான் கேட்டேன், நீங்க வயல் வேலை செய்றீங்க, கஷ்டத்தோடு நோன்பு பிடிச்சீங்கன்னா இருக்கும். அதுல எங்களுக்கெல்லாம் பழகி போயிட்டு என்னுடைய வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் நான் பட்ட பகல்ல வயல் வெள்ள இருந்தாலும் கூட இது வரைக்கும் எனக்கு ஒரு ரமதான் நோன்பு எனக்கு தவறியது கிடையாது. அவ்வாறான உணர்வு பூர்ணமானவர்கள் இருக்கிறார்கள். எனவே கண்ணியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தை சிறப்பான நோன்பாக அழகான நோன்பாக கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அனைவருக்கும் கபூல் செய்வார். என்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அல்லாஹ், அந்த பாவம் செய்த கடன்களை கேட்டிருக்கும் மோசமானவர்கள் யாருலாம் ரமதானுடைய காலத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ், ரஹ்மத்துடைய காலம் யாருலாம், மக்சரத்துடைய காலம் யாருலாம், எதுக்கும் நாளுடைய காலம் யாருலாம், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடியாதா. பலவிதமான பாவங்களை செய்திருக்கிறோம் நாயனே, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடியாதா. என் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து விடியாதா. அவர்களை கண்ணியப்படுத்தி விடியாதா. அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கை கொடுத்தியாதா. அவர்களுக்கு கண்ணற்ற வாழ்க்கை கொடுத்தியாதா. என்னுடைய தாய்மார்களுடைய பாவங்களை மன்னித்து விடியாதா. அவர்களை கண்ணியப்படுத்தியாதா. அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கை கொடுத்திருந்தாங்க. அவர் எலும்புல வரக்க செஞ்சிருந்தாங்க. ரமதானுடைய மாதத்தை நாங்கள் முன்னோக்கி இருக்கிறோம். அதிகமானவர்கள் ரமதானுடைய மாதத்தை கணக்கெடுக்காமல் இருக்கிறாங்க. இந்த மாதத்துடைய மகத்துவத்தை புரியாமல் இருக்கிறார்கள். மாதத்துடைய மகத்துவத்தை அவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். எத்தனைய நாடுகள் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த ரமதானில் இஃப்தார் செய்யறோம், சஹர் செய்யறோம். எத்தனை முஸ்லீம் நாடுகள் அடுத்த சஹர் எனக்கு கிடைக்குமா என்ற அந்த உணர்வில் இருக்கிறார்கள். எங்களுக்கு சஹருடைய பாக்கியை தந்திருக்கிறார், எங்களுக்கு இஃப்தாருடைய பாக்கியை தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை உணரக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருந்தாயே. எங்களுக்கு மஸ்ஜிதில் வஃபாத் தாயா அல்லாஹ், குர்ஆன் ஓதும் பொழுது வஃபாத் தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு தொழுகையில வஃபாத் தாயா அல்லாஹ், சுஜூதில் எங்களுக்கு வஃபாத் தாயா அல்லாஹ், அழகிய முறையில் கலிமாவோட மரணிக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருந்தாயே. இந்த துஆவை கபூல் செய்தியா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹ்.